ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மஷ்ரூம் தோசை எப்படி பண்ணாலும் பார்க்கலாமா. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பானில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, 1 கிராம்பு, கல்பாசி போட்டு தாளிச்சிட்டு 2 வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கிறப்பறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமும் சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா டேஸ்டியான மஷ்ரூம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்க வேண்டியதான். கடல தோசை ஊற்றினதுக்கப்புறமா மேலே ஒரு முட்டை அடித்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் கொஞ்சமாக சீஸ் திருவி போட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.